முந்தா நேற்று என்று நினைக்கிறேன், வெள்ளிக்கிழமை இந்த இவர் நடத்தியிருந்த விழாவில் போனேன். கடா பல்லு ஷூ போட்டிருந்தது கலண்டுருச்சு. அது ஒரு 4-5 வருஷம் ஆயிடுச்சு. நேற்று காலையில் போய் அதை சுரண்டி மாட்டிட்டு வந்துட்டேன். நீங்களும் அப்படி நினச்சிங்க இல்லையா? ஆமாம் சார். அப்போ நானும் அந்த மாதிரி நினச்சதில் தப்பு இல்லையே. சரி, இதை விடுவோம். இம்ப்ளான்ட் பண்ணால் இந்த மாதிரி பல்லு கழண்டு வரக்கான வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. எப்போன்னா மெயின்டைன் பண்ணாத போது. எப்படி நம்ம ஒரு காருக்கு பைக்குக்கெல்லாம் ப்ராப்பரான சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் தேவையோ அந்த மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியலான டீத் வச்சுருந்தோம் அப்படின்னா அதுக்கு ப்ராப்பரான சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் தேவை. இந்த இம்ப்ளாண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த இம்ப்ளாண்ட்டையும் மேலே இருக்கிற பல்லையும் க்ரௌன் போர்ஷனையும் கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ, அதை வந்து ப்ராஸ்தட்டிக் ஸ்க்ரூன்னு சொல்லுவோம். இந்த ப்ராஸ்தட்டிக் ஸ்க்ரூவை பொறுத்த வரைக்கும் 30 நியூட்டன் சென்டிமீட்டர் அளவுக்கான ஃபோர்ஸில் தான் நம்ம டைட்டன் பண்ணியிருக்கோம். நம்ம ரெகுலராக சூ பண்ணி சாப்பிடும்போது இந்த ஸ்க்ரூ லூசன் அப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரெகுலர் செக்கப் மூலிமா இதை ஏர்லி ஸ்டேஜிலே கண்டுபிடிச்சி இந்த ஸ்க்ரூவை டைட்டன் பண்ணுறது மூலிமா இந்த மாதிரியான ஒரு ஆக்வர்ட் சுச்சுவேஷனை அவாய்ட் பண்ணிடலாம்.